சென்னை திருவொற்றியூரில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி கோமாவில் இருந்து மீண்ட 18 வயது இளைஞர் ஒருவர் மீண்டும் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். கோமா நிலைக்கு சென்று திரும்பியவர் மீண்டு வராமல் சென்றதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விலை உயர்ந்த பைக்கின் ஆக்சலரேட்டரை முறுக்கிக் கொண்டு மின்னல் வேகத்தில் செல்வதே கெத்து என நினைத்துக் கொண்டிருக்கும் இக்கால இலசுகள் பலருக்கு பாடமாய் மாறியுள்ளது 18 வயதையான இளைஞர் ஒருவருக்கு நேர்ந்திருக்கும் இந்த சம்பவம். சென்னை திருவொற்றியூர் தியாகராயபுரம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் மஜித் அப்பகுதியில் உணவு விற்பனை செய்யும் தொழில் செய்து வருகிறார். இவரின் ஒரே மகன்தான் அப்துல் சாதிக். இவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது ஸ்கூட்டரில் நண்பர்களுடன் செல்வது வழக்கம். அப்படி ஒருமுறை நண்பர்களுடன் ஜாலியாக 2 வீலரில் சென்ற அப்துல் சாதிக் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கியிருக்கிறார். விபத்தில் படுகாயமடைந்த அவரை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் கோமா நிலைக்கு சென்றுள்ளார் அப்துல் சாதிக். மகனின் நிலையைக் கண்டு பெற்றோர் மனம் வெதும்பி கிடக்க கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோமாவிலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பினார் அப்துல் சாதிக். மகன் மீண்டு வந்ததை எண்ணி அவரது குடும்பத்தினரும் நிம்மதியடைந்தனர். ஆனால் அந்த நிம்மதி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி செல்ல ஆயத்தமான அப்துல் சாதிக் பிற இளைஞர்களைப் போலவே தானும் பைக்கில் செல்ல வேண்டும் என ஆசைப்பட விலை உயர்ந்த பைக் வேண்டும் என பெற்றோரிடம் அடம் பிடித்துள்ளார். ஆனால் அந்த அடமே அவருக்கு எமனாக மாறும் என அப்போது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆசையாக மகன் கேட்ட பைக்கை பெற்றோர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக வாங்கி கொடுத்துள்ளனர். பைக் வாங்கிய குஷியில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ், போட்டோஸ், ஸ்டோரிஸ் என ஜாலியாக வலம் வந்திருக்கிறார். RTO அலுவலகத்தில் கூட வாகனத்தை பதிவு செய்யாத நிலையில் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு மனம் போன போக்கில் மகிழ்ச்சியாக பைக் பயணம் செய்திருக்கிறார் அப்துல் சாதிக். இன்னொரு விரைவுச்சாலை சுதந்திரபுரம் பகுதியில் அவர் சென்று கொண்டிருந்த போது எதிரே பெட்ரோல் பங்க் விளம்பர கம்பம் ஒன்று இருந்துள்ளது. அதிவேகமாக பைக்கை இயக்கிக் கொண்டு சென்ற அப்துல் சாதிக்கிற்கு உடனடியாக பைக்கை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன செய்வது என அப்துல் சாதிக் திகைத்த ஒரு நொடிதான் அத்தனையும் சரிந்து போனது. அதீத வேகத்தில் அவர் சென்ற பைக் பெட்ரோல் பங்க் விளம்பர கம்பத்தில் மோதி கீழே விழுந்தது. இதில் அப்துல் சாதிக்கின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதோடு சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் சாதிக்கின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வர கோமாவிலிருந்து சிகிச்சை பெற்ற அதே அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அவருக்கு பிரேத பரிசோதனையும் நடந்தது. அடம் பிடித்த மகனுக்கு ஆசையாய் வாங்கி கொடுத்த பைக்கே யமனாய் வந்ததை எண்ணி பெற்றோர்கள் மீளா துயரில் ஆழ்ந்துள்ளனர். நம் சிறகுகளே இந்த பைக்குகள் தானே என பைக்கை வைத்து ஹைப் செய்யும் இளைஞர்கள் பலருக்கு சாதிக்கின் மரணம் ஒரு எச்சரிக்கை மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.